Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 4 Determinantsலேருந்து Exercise 4.5 Question number 7ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் அதோட கொஸ்டின் ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Solve the system of linear equation using matrix method. நம்மளுக்கு இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டினை AX equal to B ஃபார்முக்கு மாற்றணும். ஏன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ முதல்ல ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் மெத்தடுக்கு கொண்டு வாங்க. ஸோ மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னும் போது இங்கே இருக்க இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உங்களோட A மேட்ரிக்ஸ். அதாவது இங்கே எக்ஸுக்கு 5 இருக்குது, ஒயில் இங்கே 2 இருக்குது, இங்கே ஸோ இங்கே ஒயில் வந்து 3. எக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கிற வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் வந்து 4 and 5. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் நம்ம எழுதியாச்சு. நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா இந்த எக்ஸையும் ஒய்யும் ஃபைன் பண்ணணும். எக்ஸையும் ஒய்யும் ஃபைன் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னும் போது இது ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ணிப்பாங்க. அதனால இங்கே ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஏ இன்வர்ஸ் போட்டோம்னா ஏ இன்வர்ஸும் ஏயும் ஐ ஆகிடும். ஐ இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்றதை நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா என்ன? 1/determinant of a இன்ட்டு adjoint of a. இதான் உங்களோட ஏ இன்வர்ஸ். இது கூட பியை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ நம்மள ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பி கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் இதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் 5 2 7 3 அப்படின்னு இருக்கு. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறோம். 5 3s are 15 மைனஸ் 7 2s are 14, சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்குது. அடுத்து வந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது 2x2 மேட்ரிக்ஸுக்கு ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டயக்னலோட இடத்த மாற்றுங்க, ரெண்டாவது டயக்னலோட சைனை மாற்றுங்க. -2 -7 இது வந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சா. ஸோ ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinantோட வேல்யூ 1. நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 3 -2 -7 5. ஸோ வெளியில் 1 இருக்கிறதுனால 1 கூட மல்டிபிள் பண்ணுறதுனால அதே வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஏ இன்வர்ஸ்க்கு இதுக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 3 -2 -7 5. இவங்க கூட பீன்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணோம். பீன்ற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, இதான் பீன்ற மேட்ரிக்ஸ் 4 5 மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிளிகேஷன்னாலே ரோ மல்டிபிள் பை காலம் தான். ஸோ மல்டிபிள்னா ஃபர்ஸ்ட் இங்கே 3 4s are 12, இங்கே 5 2s are 10, மைனஸ் இருக்கிறதுனால -10 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 7 4s are 28, 5 5s are 25 எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் 2, இதை மைனஸ் பண்ணும்போது -3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்ன்றது வந்து இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ் கமா ஒய். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸுக்கு நேராக 2 கிடைச்சிருக்கு, ஒய்க்கு நேராக -3 கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு எழுதிட்டோம்னா ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் முதல்ல கொஸ்டினை எழுதிக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து இங்கே இருக்க நம்பர்ஸ் 2 -1 3 4 இவங்க தான் உங்களோட ஏ மேட்ரிக்ஸ். இருக்கிற வேரியபிள் வந்து எக்ஸ் அண்ட் ஒய், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் வந்து -2 and 3. ஸோ எழுதியாச்சு. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ இங்கே இருக்கிற ஏவை ரிமூவ் பண்ணணும்னா ப்ரீ மல்டிபிள் வித் ஏ இன்வர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளோட ஆம்பிஷன் இந்த ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 2 -1 3 4 அப்படின்னு. இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா 1/determinant of a இன்ட்டு adjoint of a. இதான் நம்மளோட ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்னல் 2 4s are 8, மைனஸ் போட்டு இந்த டயக்னல் 3 1s are 3, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் வரும். 8 + 3 is equal to 11. ஸோ ஏயோட டிட்டர்மினன்ட் வந்து 11 தான். சப்போஸ் இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா இன்வர்ஸ் நாட் பாசிபிள், இதை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. எழுதியாச்சு. இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இங்கே இருக்கு. 2x2 அஜாயிண்ட் ஆஃப் ஏ ரொம்ப சிம்பிள். முதல் டயக்னலோட இடத்த மாற்றிக்கோங்க, செகண்ட் டயக்னலோட சிம்பிள் மட்டும் மாற்றிக்கோங்க. இது ப்ளஸ் ஆகிடும், இது -3 ஆகிடும். இதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் எழுதணும். ஸோ 1 இங்கே டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 11, அஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 4 1 -3 2. ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ இன்வர்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்க்கு 1/11 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பை பி மேட்ரிக்ஸ் வந்து கொஸ்டின்ல இங்கே இருக்கு பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் பி மேட்ரிக்ஸ். -2 and 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இந்த 1/11 கடைசியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
So 4 2s are 8, minus இருக்கிறதுனால minus, 1 3s are 3. Second row, minus 3 minus 2 plus 6, 2 3s are 6, which is equal to 1 by 11 times, இங்க minus பண்ணும்போது minus 5 கிடைக்குது, இதை add பண்ணும்போது 12 கிடைக்குது. So இந்த 11 நம்ம உள்ள multiple பண்ணிக்கலாம். அப்போ x ஓட matrix minus 5 by 11, இது வந்து 12 by 11 divide ஆகுது. இதுதான் நம்மளோட x, y என்ற matrix ஓட value. So இதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற value x is equal to minus 5 by 11, y is equal to 12 by 11 அப்படின்றத உங்களோட final answer. இப்போ question number 9 பார்க்கலாம். So கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை ax equal to b ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும் மேட்ரிக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்றதுக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் ஏன்றது இங்க இருக்க நம்பர்ஸ், எக்ஸ்ல 4, இங்க -3 இருக்கு, இங்க +3, இங்க -5. எக்ஸும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இருக்கிற வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 3 and 7 எழுதிட்டோம். ஸோ இதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். எழுதினதுக்கு அப்புறம் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு பி நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஸோ ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா, ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் ரூல் 1 by determinant of a into adjoint of a எழுதணும். ஃபர்ஸ்ட் இதான் நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல a is equal to 4 -3 3 -5 அப்படின்றது ஏன்ற மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேணும் அப்படின்னா 4 5s are 20, மைனஸ் இருக்கிறதுனால -20, மைனஸ் போட்டுட்டு உங்களை மல்டிபிள் பண்ணணும். ஸோ -9, மைனஸும் மைனஸும் +9 ஆயிடும். ஸோ இங்கே 20 + 9 இதான் -20 + 9. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -11 அப்படின்னு கிடைக்குது. இதான் உங்களோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு இந்த டயகனலோட பிளேஸை மாத்திக்கோங்க, இந்த டயகனலோட சைனை மாத்திக்கோங்க. இங்க +3யும் இங்க -3யும் வரும். இதான் உங்களோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் வேணும்னா 1 by determinant of a into adjoint of a எழுதிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சு இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பியில் ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக -1 by 11 எழுதிக்க முடியும். அஜாயிண்ட்டுக்கு -5 3 -3 4ன்னு கிடைச்சிருக்கு. பின்ற மேட்ரிக்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 3 7 இதை மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 1 by 11 டிவைட் பண்ணா போதும். ஸோ -1 by 11 மல்டிபிளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், -5யும் 3யும் -15 + 3 7s are 21, இதுவும் 3 3s are 9 + 28 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் தான். -1 by 11, 21ல 15 மைனஸ் பண்ணா 6 கிடைக்கும். 28ல இருந்து 9 மைனஸ் பண்ணும்போது 19 கிடைக்குது. ஸோ 1 by 11 டிவைட் பண்ணும்போது -6 by 11, இங்க 11ல டிவைட் பண்ணும்போது -19 by 11 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ். எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலா x, yன்றதான் எங்களோட வேல்யூ. ஸோ இதான் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்க கிடைச்சிருக்கிற நம்பர் x is equal to -6 by 11, y is equal to -19 by 11 கிடைச்சிருக்கு. அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கடைசி கொஸ்டின் நம்பர் 10 கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸை ax equal to b ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இங்க இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து a மேட்ரிக்ஸ்னும் இதுல இருக்க வேரியபிள் வந்து x ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை வந்து b மேட்ரிக்ஸாகவும் எடுத்துக்க போறோம். ஆக்சுவலா இது நம்மளோட a மேட்ரிக்ஸ், இது x மேட்ரிக்ஸ், இது நம்மளோட b மேட்ரிக்ஸ்னு எழுதியாச்சு. இப்போ நம்மளோட ஆம்பிஷன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கிறது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. ஸோ ஏ இன்வர்ஸை முதல்ல ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா 1 by determinant of a into adjoint of a அப்படின்றது தான். ஸோ இதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ஏக்கு அவங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 5 2 3 2. ஸோ எங்களோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த டயகனல் 5 2s are 10, மைனஸ் போட்டு இந்த டயகனல் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ, அஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் இருக்குல்லையா அவங்களோட பிளேஸ் மாற்றிக்கோங்க. இங்கே 2 இங்கே 5, இந்த டயகனலோட சைனை மாற்றுங்க. -2 -3 தான் உங்களோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of a into adjoint of a, 2 -2 -3 5. ஸோ கண்டுபிடிச்சாச்சு ஏ இன்வர்ஸோட வேல்யூவை. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஏ இன்வர்ஸ்க்கு 1 by 4 times 2 -2 -3 5ன்னு கிடைச்சிருக்கு. இவங்க கூட இந்த பி மேட்ரிக்ஸாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க 3 5. ஸோ ரோவும் காலம் தான் மல்டிபிள் ஆகும் எப்பவுமே மல்டிபிளிகேஷனில். ஸோ 1 by 4 அப்படியே வச்சுட்டு இங்கே மல்டிபிள் பண்ணலாம். 2 3s are 6, இங்கே -2 × 5 -10, கீழே -3 × 3 -9, 5 5s are 25 அப்படின்னு கிடைக்குது. 1 by 4 வெளில இருக்கு, உள்ள மைனஸ் பண்ணா -4, 25ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம்னா 16,
4 வந்து உள்ள டிவைட் பண்ணோம் இல்லையா? டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ -4/4 16/4 4 ஆல டிவைட் ஆயிடுது. ஸோ இது -1 இது 4 டைம்ஸ். இதான் நம்மளோட எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ். எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ்ன்றது ஆக்சுவலா எக்ஸ், ஒய் அப்படின்றது தான். அப்போ எக்ஸுக்கு நேரம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ -1, ஒய்க்கு நேரம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4 அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.